தொடர்ந்து இபிஎஸ்னுடைய பதிவு மற்றும் டிடிவி தினகரனுடைய செய்தியாளர் சந்திப்பு குறித்த விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் இபிஎஸ் பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் இபிஎஸ் எக்ஸ் பக்கத்தில் தன்னுடைய பதிவில் டிடிவி தினகரனை மனமாற வரவேற்பதாகவும் மக்களுடைய நலனுக்காகவும் அவர்களை காப்பதற்காகவும் இந்த கூட்டணியில் இணைந்து செயல்படுவோம் என்றும் பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்யும். 9 ஆண்டுகள் மனக்கசப்பு, அந்த மனக்கசப்புக்கு முற்றுப்புள்ளி இந்த கூட்டணியா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வரவேற்று எக்ஸ்தல பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். தீயசக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரோடு மண்ணோடு வீழ்த்திடவும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடவும், ஜெயலலிதா அவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் இணைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்களை அன்போடு வரவேற்று அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியை பிடியில் இருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த அவரது பரப்புரை பயணத்தையும் சுட்டிக்காட்டி பதிவிட்டிருக்கிறார். இந்த மனக்கசப்பு தற்போது கூட்டணியின்பால் சரியாக இருக்கிறதா என்றதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் துரோகி என்று சொன்னதும் அவர்கள் இவங்களை எதிர்த்ததும் நம்ம பார்க்க முடிந்தது. இந்த 9 ஆண்டு காலமாக அவர்கள் கூட்டணியில் இருந்ததால் கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று டிடிவி தினகரன் விலகிச் சென்று 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இன்றைய தினத்தில் கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அந்த கூட்டணியில் இணைந்திருந்ததற்கு பிறகாக நடந்த செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் சொன்னது போல பெயரை அவர் சொல்லாமல் இருந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவரது பெயரை கோட் செய்து பதிவு செய்திருக்கிறார். என்ன செய்ய போகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக செய்தியாளர் சந்திப்பு என்பது கவனம் பெற இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே அவரது இல்லத்தில் மூத்த நிர்வாகிகள் சந்தித்து பேசி வந்த நிலையில் தற்போது முக்கியமான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதன் பின்னராக தற்போது மாவட்ட செயலாளர்கள்லாம் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் வெஹிக்கிளும் தயார் நிலையில் இருக்கிறது. அவர் வெளியே செல்வாரா, பியூஷ் கோயலை சந்திப்பாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. சுபாஷ், இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகருணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். அனைத்தையும் மறந்துவிட்டு கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இபிஎஸ் மற்றொரு பக்கம் அவரை வரவேற்று எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் கூட்டணி இணைவு நிகழ்வுக்கு அவர் செல்லவில்லை. இதை எப்படி புரிந்து கொள்வது? அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. இந்த 2 வாக்கியங்கள் கடந்த நூற்றாண்டுகளாக நம்ம தமிழ்நாட்டில் அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது. அதை நிரூபிக்கும் வகையில தான் டிடிவி தினகரன் இன்று அதிமுக தலைமையிலான என்டிஏ அணியில் இணைத்து கொண்டிருக்கிறார். அதை அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருக்கிறார். அரசியல் களத்தில் பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திமுக தொடக்கம் முதலே உறுதியாக இருக்கிறது. அப்ப திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டுமென்றால் ஒரு வலுவான கூட்டணி தேவை என்கிற அந்த கட்டாயத்தின் நிர்பந்தத்தின் அடிப்படையில எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என்கிற பார்வை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது வந்திருக்கிறதாக தெரிகிறது. அதே போல என்டிஏ அணியில் பயணிக்கிற ஏற்கனவே இருந்த எல்லா அரசியல் கட்சிகளையும் மீண்டும் 2026 தேர்தலுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த வருகிற 23ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகிற அந்த மேடையில் அனைவரையும் இந்த ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த கூட்டணி தலைவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ண ஓட்டம் என்பது தமிழகத்தில் என்டிஏவுக்கு தலைமை வகிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. இதில் விடுபட்டு போன திரு ஓபிஎஸ் அவர்களின் நிலை என்ன என்பது இன்று இரவு அல்லது நாளைக்குள் தெரிய வரும் என்று சொல்லுகிறார்கள். வரும் என்டிஏவில் இணைகிற பொழுது நிச்சயமாக இது ஒரு வலுவான கூட்டணியாக உருமாறும். அவர்கள் எண்ணம் போல திமுகவை தேர்தல் களத்திலிருந்து வீழ்த்துவதற்கு இது அவர்களுக்கு உதவிடும் என்றுதான் நான் கருதுகிறேன் சகோதரி. நன்றி திரு துரைகருணா, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தேசிய
தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த கூட்டணி மேலும் பலமாக இருக்கிறது என்று பாஜகவினுடைய தமிழக மேலிட தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைந்தது மகிழ்ச்சி என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கான திட்டமிடல் இருக்கா? 3 நாட்கள் பியூஷ் கோயல் இங்கு தங்கி இருக்கிறார். மேலும் ஓபிஎஸ், சசிகலா இவர்களுடைய இணைவு சார்ந்த ஒரு நகர்வுகளோ அல்லது அதற்கான சமிக்கைகளோ ஏதேனும் இருக்கா? உறுதியாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய ஒரு கூட்டணி கட்சி உள்ளே வந்திருக்கிறது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் தரப்பு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்றதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய தினத்தில் வந்து அவரை வரவேற்று, தினகரனை வரவேற்று இந்த பதிவை இட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று வரை ஏதோ ஒரு நகர்வும் அவர் வெளியே செல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பாஜகவினர் அவரை வந்து இங்கே சந்திக்கலாம், அல்லது இங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு பியூஷ் கோயல் மற்றும் பாஜகவினரை ஹோட்டலில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி சுபாஷ். இணைப்பிலே இருங்கள், மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தொடர்ந்து இபிஎஸ்னுடைய பதிவு மற்றும் டிடிவி தினகரனுடைய செய்தியாளர் சந்திப்பு குறித்த விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் இபிஎஸ் பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் இபிஎஸ் எக்ஸ் பக்கத்தில் தன்னுடைய பதிவில் டிடிவி தினகரனை மனமாற வரவேற்பதாகவும் மக்களுடைய நலனுக்காகவும் அவர்களை காப்பதற்காகவும் இந்த கூட்டணியில் இணைந்து செயல்படுவோம் என்றும் பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்யும். 9 ஆண்டுகள் மனக்கசப்பு, அந்த மனக்கசப்புக்கு முற்றுப்புள்ளி இந்த கூட்டணியா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வரவேற்று எக்ஸ் தள பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். தீயசக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரோடு மண்ணோடு வீழ்த்திடவும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடவும், ஜெயலலிதா அவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் இணைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்களை அன்போடு வரவேற்று அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியை பிடியில் இருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த அவரது பரப்புரை பயணத்தையும் சுட்டிக்காட்டி பதிவிட்டிருக்கிறார். இந்த மனக்கசப்பு தற்போது கூட்டணியின்பால் சரியாக இருக்கிறதா என்றதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் துரோகி என்று சொன்னதும் அவர்கள் இவங்களை எதிர்த்ததும் நம்ம பார்க்க முடிந்தது. இந்த 9 ஆண்டு காலமாக அவர்கள் கூட்டணியில் இருந்ததால் கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று டிடிவி தினகரன் விலகி சென்று 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இன்றைய தினத்தில் கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அந்த கூட்டணியில் இணைந்திருந்ததுக்கு பிறகாக நடந்த செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் சொன்னது போல பெயரை அவர் சொல்லாமல் இருந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவரது பெயரை கோட் செய்து பதிவு செய்திருக்கிறார். என்ன செய்ய போகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக செய்தியாளர் சந்திப்பு என்பது கவனம் பெற இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே அவரது இல்லத்தில் மூத்த நிர்வாகிகள் சந்தித்து பேசி வந்த நிலையில் தற்போது முக்கியமான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதன் பின்னராக தற்போது மாவட்ட செயலாளர்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் வெஹிக்கிளும் தயார் நிலையில் இருக்கிறது. அவர் வெளியே செல்வாரா, பியூஷ் கோயலை சந்திப்பாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. சுபாஷ், இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகருணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். அனைத்தையும் மறந்துவிட்டு கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இபிஎஸ் மற்றொரு பக்கம் அவரை வரவேற்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் கூட்டணி இணைவு நிகழ்வுக்கு அவர் செல்லவில்லை. இதை எப்படி புரிந்து கொள்வது? அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. இந்த 2 வாக்கியங்கள் கடந்த 100 ஆண்டுகளாக நம்ம தமிழ்நாட்டில் அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது. அதை நிரூபிக்கும் வகையில தான் டிடிவி தினகரன் இன்று அதிமுக தலைமையிலான என்டிஏ அணியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதை அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருக்கிறார். அரசியல் களத்தில் பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் அனைத்து அதிமுக தொடக்க முதலே உறுதியாக இருக்கிறது.
அப்ப திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டுமென்றால் ஒரு வலுவான கூட்டணி தேவை என்கிற அந்த கட்டாயத்தின் நிர்பந்தத்தின் அடிப்படையில எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என்கிற பார்வை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது வந்திருக்கிறதாக தெரிகிறது. அதே போல என்டிஏ அணியில் பயணிக்கிற ஏற்கனவே இருந்த எல்லா அரசியல் கட்சிகளையும் மீண்டும் 2026 தேர்தலுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த வருகிற 23ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகிற அந்த மேடையில் அனைவரையும் இந்த ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த கூட்டணி தலைவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ண ஓட்டம் என்பது தமிழகத்தில் என்டிஏவுக்கு தலைமை வகிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. இதில் விடுபட்டு போன திரு OPS அவர்களின் நிலை என்ன என்பது இன்று இரவு அல்லது நாளைக்குள் தெரிய வரும் என்று சொல்லுகிறார்கள். வரும் என்டிஏவில் இணைகிற பொழுது நிச்சயமாக இது ஒரு வலுவான கூட்டணியாக உருமாறும். அவர்கள் எண்ணம் போல திமுகவை தேர்தல் களத்திலிருந்து வீழ்த்துவதற்கு இது அவர்களுக்கு உதவிடும் என்றுதான் நான் கருதுகிறேன் சகோதரி. நன்றி திரு துரைக்கருணா, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த கூட்டணி மேலும் பலமாக இருக்கிறது என்று பாஜகவினுடைய தமிழக மேலிட தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைந்தது மகிழ்ச்சி என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கான திட்டமிடல் இருக்கா? 3 நாட்கள் பியூஷ் கோயல் இங்கு இருக்கிறார். மேலும் OPS சசிகலா இவர்களுடைய இணைவு சார்ந்த ஒரு நகர்வுகளோ அல்லது அதற்கான சமிக்கைகளோ ஏதேனும் இருக்கா? உறுதியாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய ஒரு கூட்டணி கட்சி உள்ளே வந்திருக்கிறது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் தரப்பு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்றதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய தினத்தில் வந்து அவரை வரவேற்று தினகரனை வரவேற்று இந்த பதிவை இட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று வரை ஏதோ ஒரு நகர்வும் அவர் வெளியே செல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பாஜகவினர் அவரை வந்து இங்கே சந்திக்கலாம் அல்லது இங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு பியூஷ் கோயல் மற்றும் பாஜகவினரை ஹோட்டலில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி சுபாஷ், இணைப்பிலே இருங்கள். மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.